மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இல்லற வாழ்க்கையிலே அல்லது பாலியல் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவற்றுக்குரிய தீர்வுகள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று பார்க்க போகிற முக்கியமான விடயம் ஈகோ பிரச்சனை. உண்மையாக நான் பல விடயங்களை உங்களுக்கு சொன்னாலும் சில விடயங்கள் என்னை வந்து சந்திக்கின்ற நபர்களினுடைய அனுபவத்தை தான் கூடுதலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நேற்று எனக்கு ஒரு தம்பதியினர் வந்தார்கள். தம்பதியினர் திருமணம் முடித்து ஏறக்குறைய 4-5 வருடங்கள் ஆகிவிட்டது. முதலிலே அவருடைய அந்த பெண்ணினுடைய கணவர் வந்தார். அதன் பிற்பாடு நான் கேட்டேன் அவரிடம், தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். நான் சொன்னேன், உங்களுடைய மனைவியுடன் வந்தால் இது நல்லா இருக்கும் என்று சொல்லி என்னை தொடர்ச்சியாக என்னிடம் வந்து சிகிச்சை பெறுகின்றவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், உங்களுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு வாங்கல் என்று. இல்லை டாக்டர், அது சொல்றது கேட்காது. இதான் அவர் சொன்னார், அது சொல்றது கேட்காது, அது எப்ப வருமோ தெரியாது. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்லை, நீங்கள் இப்போது தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லுங்கள், நான் வர சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போது எடுத்தார். அப்புறம் என்னை கதைக்க சொன்னார். நான் அவருடைய மனைவியிடம் கதைச்சேன், அவருடைய பிள்ளைகளுக்கு எங்களிடம் தான் தொடர்ச்சியாக அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்போ சொன்னேன், உங்களுடைய கணவர் வந்திருக்கால், நீங்கள் ஒருக்கா வாருங்களேன் என்று சொல்லி, நான் வாரேன் டாக்டர் இருங்கன்னு சொல்லி சொன்னார். பிறகு அதே நேரத்தில் வேறு அவர் மனைவி வேலை மட்டும் நான் அவரை சொன்னேன், என்னுடைய சிகிச்சை நிலையத்துக்கு வெளியிலே இருக்கும்படி. பிறகு நான் மற்ற நோயாளிகளை பார்த்து பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு சத்தத்தையும் காணையில் மற்ற நோய் முடித்த பிறகு வெளியிலே வந்து பார்த்தால் இந்த ஆண் அந்த இருக்கின்ற கதிரைகளினுடைய ஒரு மூலையில் இருக்கிறார். அவருடைய மனைவி மற்ற மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் இருவரையுமே அழைத்து நான் சொன்னேன், நீங்கள் இருவருமே இந்த காதலித்து திருமணம் செய்கின்ற போது பழைய காலம் 4-5 வருடத்துக்கு முதல் எனக்கு உங்களை கண்ட ஞாபகம் வருகிறது என்று சொல்லி, அதாவது இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 4-5 வருடங்களுக்கு முதல் இவர் இருவருமே வந்து காதலிக்கின்ற காதல், பள்ளிக்கூடத்திலிருந்து அவர்களுடைய காதல், நான் நினைக்கின்றேன் ஓலெவல் படிக்கின்ற காலத்தில் இருந்து, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பாடம் 10ஆம் 11ஆம் வகுப்பு படிக்கிற காலங்களிலிருந்து இருவரும் காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் காதலிக்கிற நேரம் என்னுடைய சிகிச்சை நிலையத்தில் இருவருமே வந்திருக்கிறார்கள். வந்தால் உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய வேலை செய்கின்ற அங்க மருத்துவ தாது சொல்லுவார், இருவருமே ஆல்மோஸ்ட் ஒரு கதிரையிலே தான் இருப்பார்கள். அவ்வளவு மிக நெருக்கமாக இருப்பார்கள். நான் அதை ஞாபகப்படுத்தினேன். அந்த நேரத்தில் அந்த மருத்துவ தாது கூட சொன்னார், டாக்டர் 2 பேருமே ஒரு கதிரையில் இருக்கிறோம், கதிரை உடைந்து விழுந்து போகுமோ தெரியாது என்று சொல்லி அதையும் நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இதுதான் அந்த இப்போது தம்பதியிடம் இருக்கின்ற ஈகோ பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு தரவு தெரிவிக்கின்றது என்னவென்றால், இந்த கனடா நாட்டிலே ஏறக்குறைய 80-90% மக்கள் இந்த மதுபான பாவனைக்கு, அதாவது மதுபான பாவனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்றும், இதற்கு முக்கிய காரணம் என்ன, இந்த 70-80% இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெஸ் தான் காரணம் என்று சொல்லி. எனவே நான் இந்த விடயங்களை பற்றி கதைத்துக் கொண்டு இருக்கின்ற போது முக்கியமாக நான் ஒன்றைத்தான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையிலே ஈகோ என்றால் ஆங்கிலத்திலே மிகவும் இலகுவாக சொல்லிவிடுவோம், அதை தமிழிலே விளங்கப்படுவது கொஞ்சம் கஷ்டம். ஈகோ என்றால் நீ பெரியார் நான் பெரியார், அல்லது உங்களுக்கு கீழே நான் இல்லை, உங்களுக்கு குறைந்தவன் நான் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கு இடையே அல்லது ஆண் பெண்ணுக்கு இடையில் ஏற்படுமாக இருந்தால் அன்றிலே இருந்துதான் அந்த திருமண வாழ்வோ அல்லது அந்த தாம்பத்திய வாழ்வோ முறியக்கூடிய, அல்லது செக்ஸ் லைஃபோ முறியக்கூடிய ஒன்றாக அன்றையிலிருந்து அது பாரதூரமாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டு, உண்மையாக இந்த நிகழ்ச்சி பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க 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 நன்றி. எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன, இந்த தம்பதியிலே இருக்கின்ற இந்த பாலியல் உறவை சுமூகமாக கொண்டு போக வேண்டும். அல்லது உங்களுக்கு கணவன் மனைவி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ இருந்தால் அவர்களுடைய உறவை நீங்கள் ஒழுங்காக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். எனவே இந்த கணவன் மனைவிக்கு இடையிலே நீர் பெரியவரா நான் பெரியவரா, நீ தாழ்ந்தவனா நான் தாழ்ந்தவன் என்ற அந்த ஈகோ பிரச்சனை வரவே கூடாது.
வந்தால் என்ன நடைபெறும் என்றால் வேற வேற பிரச்சனைகளும் வரும். அதே நேரத்தில் இந்த செக்ஸ் லைஃப்ல பாலியல் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். ஏனெனில் ஒரு காட்டிலே இருவருமே படுத்திருக்கிறார்கள். கணவர் ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்கிறார், மனைவி மற்ற பக்கம் திரும்பி படுத்திருக்கிறார். இருவருமே கையிலே கை தொலைபேசியுடன் ஸ்மார்ட் போனுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் கதைப்பதும் இல்லை, இருவரும் ஒரு ஆளை தொடுவது கூட இல்லை. பிறகு இந்த அந்த இருவருக்கும் இடையிலே இந்த பாலியல் உறவு செக்ஸ் லைஃப் வரும்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள். இது முக்கியமாக என்ன பிரச்சனை? அந்த இடத்திலும் ஈகோ தான் பிரச்சனை வருகிறது. எனவே தயவு செய்து ஒரு பழைய காலத்திலே ஒரு தமிழ் பழமொழி இருக்கின்றது. என்னவென்றால் அந்த பழமொழியை மறந்து விட்டு அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சுத்தம் பார்க்க கூடாது சொல்லி, அது முக்கியமான ஒன்று. அதாவது இருவருமே சுத்தமா இருந்தால் நாங்கள் போய் எங்களுடைய மனைவியுடன் போய் செக்ஸ் லைஃப் அந்த பாலியலை வைத்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வாய்ப்புணர்ச்சி செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போலதான் இங்கும் இருவருக்கும் இடையிலே ஈகோ என்ற பிரச்சனை வருமாக இருந்தால் அதிலே இருந்து உங்களுடைய பாலியல் வாழ்க்கை நாசமாக போய்விடும். அதே நேரத்திலே இந்த ஈகோ பிரச்சனையினாலே கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் பெண்கள். ஏனென்றால் இந்த பெண்களுக்கு அவர்களுடைய சுற்றி வர இருப்பவருடைய பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது. என்றபடியால தான் ஒரு காலத்திலே இந்த 2 குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஒன்று நியூக்ளியர் ஃபேமிலி, இரண்டாவதாக எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலி என்றால் என்ன என்றால் கணவர் மனைவி பிள்ளைகள் மட்டும் இருப்பது. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொன்னால் கணவர் மனைவி பிள்ளைகள், கணவனுடைய சகோதரங்கள், மனைவியினுடைய சகோதரங்கள், மனைவியுடைய அம்மா அப்பா, கணவனுடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்திருப்பதுதான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எனவே ஒரு காலத்திலே இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி செட்டப் மிகவும் நல்லது என்று சொன்னார்கள். ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ அல்லது பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கோ நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பாலியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் என் மட்டிலே இந்த நியூக்ளியர் ஃபேமிலி கணவர் மனைவி பிள்ளைகள் மட்டும் தனித்து இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த இருவருக்கும் இடையிலே ஈகோ பிரச்சனை வாழ்வதற்கு முக்கிய காரணம் என்ன? சுற்றி இருப்பவர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கணவனா இருக்க, மனைவி இருக்கலாம், உங்களுடைய சுற்றிலே இருப்பவர்கள் கதைக்கிற கதைகளை தயவு செய்து கேட்டு அதை நீங்கள் உங்களுடைய கணவனுக்கோ அதை உங்களுடைய மனைவிக்கோ சொல்வது என்பதை இயலுமான மட்டும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நான் முதல் சொன்ன உதாரணம், இருவருக்கும் இடையிலே 2 பிள்ளைகளும் இருக்கின்றது. இப்போது 2 பேருக்கும் இடையிலே பிரச்சனை, திருமணம் முடித்து சரியாக 5 வருடங்கள். எனவே நான் பார்த்த தம்பதியினர் எப்படி என்றால் காதலிக்கின்ற போது இருவருமே ஒரு கதிரையில் இருப்பார்கள். திருமணம் முடித்து 3 மாதங்கள் செல்கின்ற போது வெவ்வேறு கதிரைகள் இருப்பார்கள். 1-2 வருஷம் போன பிறகு கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள். ஒரு 5-6 வருடங்கள் போன பிற்பாடு கணவர் ஒரு கதிரையில் இருப்பார், மனைவி கொஞ்சம் தூர கதிரையில் இருப்பார். அதே நேரத்திலே 10-15 வருடத்துக்கு பிறகு ஒரு நேரத்திலே கணவர் வருவார், தூர நேரத்திலே மனைவி வருவார். எனவே இதற்கு முக்கிய காரணம் ஈகோ. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கிற நண்பர்கள் இன்றையிலிருந்து இந்த ஈகோவை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கோ ஈகோ இருந்தால் அதை நீங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டாம். நீங்கள் போய் அவருடன் ஒழுங்கான பாலியல் வாழ்வை மேற்கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.